சாமுவேல் ராயின் என்னும் மலை நாட்டில் எல்கானா என்றொருவர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுள் நம்பிக்கையிலும் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். அவருக்கு அன்னா, பெண்ணினா என்று 2 மனைவியர். எல்கானா தம் மனைவியரோடு ஆண்டுதோறும் சீலோ என்னும் இடத்துக்கு சென்று அங்குள்ள ஆலயத்தில் கடவுளுக்கு பலியிடுவதையும் அவரிடம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதையும் வழக்கமாக்கி கொண்டு வந்தார். இந்த ஆலயத்தில் குருவாக இருந்தவர் ஏழி என்பவர். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். பெண்ணிகாவிற்கு கடவுள் மழலை செல்வங்களை கொடுத்து மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். அன்னாவுக்கோ குழந்தை பாக்கியமே இல்லை. குடும்பமாக கடவுளுக்கு பலியிடச் செல்லும் போதெல்லாம் அண்ணா தனக்கு பிள்ளைகள் இல்லையே என மிகவும் வருந்துவார். அண்ணா, குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை எல்லாம் ஒரு வாழ்க்கையா? வெட்கமாக இல்லை? ஒரு மலடி கூட நடப்பதே எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. குழந்தை என்பது கடவுளின் பரிசு, அது பாவிகளுக்கு கிடைக்காது. நல்ல மனம் படைத்தவர்களுக்கே கடவுள் தாய்மையை தருவார் என்னும் பெண்ணிகாவின் குத்தல் பேச்சுக்கள் அண்ணாவை வாட்டி வதைத்தன. ஆனால் எல்கானா அண்ணாவின் மனதை புண்படுத்தியதே கிடையாது. அவர் அவளை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டார். ஏன் கடவுள் எனக்கு குழந்தையை தரவில்லை என்று கூறி அண்ணா அழும்போதெல்லாம், அதுக்காக ஏன் அழுகிறாய் அண்ணா? நான் உனக்கு 10 குழந்தைகளுக்கு சமம் இல்லையா என்று அண்ணாவை சமாதானப்படுத்துவார். ஆனாலும் அந்த வார்த்தைகள் ஏதும் அண்ணாவை ஆறுதல் படுத்தவில்லை. தொடர்ந்து அவள் ஆண்டவரிடம் தன் குறையை சொல்லிக்கொண்டு விண்ணப்பித்துக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் சீலோவில் அவர்கள் வழியிடச் சென்றபோது அண்ணா தனியாக ஆலயத்தில் ஆண்டவரின் சந்நிதி முன் நின்று அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, எனக்கு ஒரு மகனை கொடும். எனக்கு இருக்கும் மலடி என்னும் பட்டத்தை நீக்கும். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தால் அவனை உமது சந்ததியிலே விட்டு விடுவேன். அவனும் பிள்ளையாயிருப்பான் என்று தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருந்தார். அண்ணா மனதுக்குள் வேண்டிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டுமே அசைந்து கொண்டிருந்தன. அண்ணா வேண்டுதல் நிறைவேற்றி கொண்டிருப்பதை ஏழி பார்த்தார். அண்ணா குடிபோதையில் ஏதோ பிதற்றிக் கொண்டிருப்பதாக நினைத்தார். ஆலயத்துக்குள் மது அருந்து விட்டு வந்திருக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? கடவுளின் முன்னிலையில் வரும்போது மது அருந்து விட்டு வரலாமா? அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு உளறி கொண்டிருக்கிறாயா? வெளியே போ, ஏழி கத்தினார். அண்ணா கலங்கிய விழிகளோடு நிமிர்ந்தாள். இன்னும் எத்தனை காலம்தான் மது அருந்தி மயங்கு கிடப்பாய்? இந்த பழக்கத்தை நிறுத்திவிடு. ஏழை குரலில் கொஞ்சம் கோபம் கலந்து பேசினார். ஐயா, என்னை ஒரு குடிகாரியாக நினைக்காதீர்கள். நான் மது அருந்தவில்லை. என்னுடைய குறையை நான் ஆண்டவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அண்ணா சொன்னால், உண்மையாகவா? நீ குடித்து கொண்டு உளறுவதாய் நினைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. உனக்கு என்ன குறை என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஏழை பரிவோடு கேட்டார். அண்ணா அழுதாள். எனக்கு குழந்தைகள் இல்லை. கடவுள் எனக்கு குழந்தை செல்வத்தை தராததால் எல்லோரும் என்னை ஏளனமாக பேசுகிறார்கள். அதனால் கடவுளிடம் ஒரு குழந்தை செல்வத்திற்காக வேண்டினேன். கவலைப்படாதே, கடவுள் உனக்கு மிக விரைவிலேயே ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார். ஏழி வாழ்த்தினார். ஏழியின் அன்பான வார்த்தைகள் அண்ணாவை ஆறுதல் படுத்தின. ஐயா, உங்கள் வாக்கு பலிக்கட்டும். கடவுள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தால் அவனை இதே ஆலயத்தில் கடவுளின் பணிக்கென ஒப்படைப்பேன். அண்ணா வாக்குறுதி கொடுத்தாள். அண்ணாவின் வேண்டுதல் ஆண்டவனை தொட்டது. விரைவிலேயே அண்ணா கர்ப்பமடைந்தாள். அண்ணாவின் ஆனந்தம் கரை புரண்டது. அவள் எப்போதும் ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருந்தாள். அண்ணாவை குத்தி பேசிக்கொண்டிருந்த பெண்ணினா வாயடைந்து போனாள். பிரசவ வேலை வந்தது. அண்ணா ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அது ஒரு அழகான ஆண் குழந்தை. அவனை பார்த்து அண்ணாவின் கண்களும் தந்தை எல்கானாவின் கண்களும் ஆனந்தத்தில் நிறைந்தன. குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டன. சாமுவேல் என்றால் கடவுளின் பரிசு என்று பொருள். அண்ணா தன்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறியதை நினைத்து பூரித்தார். குழந்தையை நெஞ்சோடு அணைத்து தாளாட்டினாள். குழந்தை பால் குடிப்பதை நிறுத்திய வயதில் அவனை ஆலயத்துக்கு எடுத்து போனாள். ஆலயத்துக்கு சென்று ஏழியின் முன்னால் நின்றாள். ஐயா, என்னை தருகிறதா? அண்ணா கேட்டாள். சட்டென நினைவுக்கு வரவில்லை. ஏலி யோசித்தார். நான் தான் கடந்த முறை ஆண்டவரிடம் அழுது கொண்டிருந்த போது நீங்கள் ஆறுதல் படுத்தினீர்களே, அந்த அண்ணாதான் நான். அண்ணா சொன்னாள். அண்ணாவின் கையில் இருந்த குழந்தையை பார்த்த ஏலி பரவசமானார். அப்படியானால் கடவுள் உன் வேண்டுதலை கேட்டார், அப்படித்தானே? அவர் பெயர் போற்றப்படட்டும் என்றார். ஆம்,
கடவுளின் அவப்பெயரை நீக்கினார். இதுதான் அவர் தந்த பரிசு சாமுவேல். இதோ அவனை நான் இந்த ஆலயத்தில் விட்டுச் செல்கிறேன். அவன் இனி கடவுளின் ஆலயத்தில் வளரட்டும் என்றார். கவலைப்படாதே, நான் அவனை பராமரிப்பேன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிடைத்த ஒரே பிள்ளையை கூட குழந்தை பால் குடிப்பதை நிறுத்தியதும் ஆண்டவன் முன்னிலையில் கொண்டு விட்டாயே, உன் இறைபக்தி பெரிது. கடவுள் உனக்கு மேலும் குழந்தைகள் தந்து ஆசீர்வதிப்பார். ஏலி அவளை வாயார வாழ்த்தினார். அண்ணா மகிழ்ந்தாள். கடவுள் தாழ்ந்தோரை உயர்த்துவார், உயர்ந்தோரை தாழ்த்துவார். எல்லோரும் எப்போதும் அழவோ எப்போதும் சிரிக்கவோ அவர் அனுமதிப்பதில்லை என்றாள். சாமுவேல் ஆலயத்தில் வளர்ந்தான். நல்ல அமைதியான குணமும் நன்னடத்தையும் அவனிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தன. ஏலியின் அருகாமை அவனை இன்னும் பக்தியில் ஆழமாக போகச் செய்தது. ஏலிக்கு இருந்த 2 மகன்களும் தந்தைக்கு நேர் எதிராக இருந்தன. ஆலயத்துக்கு வரும் பெண்களிடம் வம்பு செய்வதும் அவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதுமாக இருந்தன. கடவுளுக்கு இஸ்ரேலர்கள் பழி செலுத்த வரும்போது பழி பொருட்களையும் பலியையும் அவமதித்தும் வந்தார்கள். ஏலி அவர்களை அழைத்து, இதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான செயல், உடனே நிறுத்துங்கள் என்றார். எது கடவுளுக்கு விரோதம்? எந்த கடவுளுக்கு? ஏலியின் பிள்ளைகள் ஏளனம் செய்தன. மனிதருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்தால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கலாம். நீங்கள் கடவுளுக்கு எதிராகவே பாவம் செய்கிறீர்கள். ஏலி மீண்டும் எச்சரித்தார். கடவுளே சும்மா இருக்கிறார், நீ ஏன் முதிர்ந்த காலத்தில் முணுமுணுக்கிறாய்? பிள்ளைகள் தந்தையை கிண்டல் அடித்தார்கள். கடவுள் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். சாமுவேல் கடவுளின் முன்னிலையில் பக்தியாயிருந்து தூபம் காட்டி ஆலய பணிகளில் மிக சிறப்பாக ஈடுபட்டு வந்தான். ஒரு நாள் இரவு ஏலி தன்னுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். சாமுவேல் ஆலயத்தில் ஆண்டவனை சன்னிதானத்தின் முன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். சாமுவேல், சாமுவேல், இரவின் நிசப்தத்தை களைத்து கொண்டு ஒரு குரல் தெளிவாய் கேட்டது. சாமுவேல் எழுந்து ஏலியின் அருகே ஓடினான். ஐயா, ஏன் அழைத்தீர்கள்? சாமுவேல் கேட்டான். நான் அழைக்கவில்லையே சாமுவேல், நீ ஏதேனும் கனவு கண்டிருப்பாய், ஏலி சொன்னார். சாமுவேல் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு வந்து படுத்துக் கொண்டார். சாமுவேல், சாமுவேல், மீண்டும் குரல் ஒலித்தது. சாமுவேல் மீண்டும் ஏலியின் இடத்துக்கு ஓடினான். இந்த முறை நீங்கள் தானே அழைத்தீர்கள், கனவில்லை தானே? சாமுவேல் கேட்டான். இல்லை சாமுவேல், நான் அழைக்கவில்லை. போய் தூங்கு, சோர்வாய் இருக்கிறாய் என நினைக்கிறேன். அதனால்தான் யாரோ அழைப்பது போல உனக்கு கேட்கிறது, ஏலி சொன்னார். சாமுவேல் மீண்டும் வந்து படுத்துக் கொண்டார். சாமுவேல், சாமுவேல், 3ஆம் முறையாக குரல் விழித்தது. சாமுவேல் ஏலியிடம் போனான். ஐயா, 3 முறை என்னை அழைத்தீர்கள், ஏனென்று சொல்லவே இல்லை, சாமுவேல் சொன்னான். ஏலிக்கு மனசுக்குள் ஏதோ ஒன்று விண்ணியது. சாமுவேலை அழைப்பது கடவுள்தான் என்று புரிந்து கொண்டார். சாமுவேல், இனிமேல் உன்னை யாராவது அழைக்கும் சத்தம் கேட்டால் ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று கூறி அனுப்பி வைத்தார். சாமுவேல் வந்து படுத்து கொண்டான். ஆண்டவர் சாமுவேலை மீண்டும் அழைத்தார். ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன், சாமுவேல் சொன்னான். ஏலியின் பிள்ளைகள் வழி தவறி விட்டார்கள். திருந்துவதற்காக நான் அமைத்து கொடுத்த அனைத்து வாய்ப்புகளையும் தவறவிட்டார்கள். எனவே அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் கூட அழிக்கப் போகிறேன். இனிமேல் உன்னோடு நான் இருப்பேன். ஏலியின் குடும்பத்தினரோடு எனக்கு இருந்த உறவை விளக்கிக் கொள்வேன் என்றார். சாமுவேல் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு வருத்தமடைந்தான். மறுநாள் காலையில் ஏலி வந்து சாமுவேலை எழுப்பினார். சாமுவேல், சாமுவேல், சாமுவேல் எழுந்தான். சொல்லுங்கள் ஐயா, நேற்று கடவுளிடம் பேசினாயா? ஏலி கேட்டார். பேசினேன், சாமுவேல் சுருக்கமாய் சொன்னான். கடவுள் உன்னோடு என்ன பேசினார்? ஏலி மீண்டும் கேட்டார். அது சாமுவேல் இழுத்தான். சொல் சாமுவேல், பொய் சொல்வதும் என்னிடம் உண்மையை மறைப்பதும் பாவச் செயல். நீ உண்மையை சொல். ஏலி வற்புறுத்து சாமுவேல் உண்மையை சொன்னார். ஏலி மிகவும் மன வருத்தம் அடைந்தார். கடவுளுக்கு எதிராக பேச நான் யார் என்று அவருடைய உதடுகள் முணுமுணுத்தன. சில நாட்களில் பிலிஸ்தியர் இஸ்ரேல் மீது படையெடுத்து வந்து அவர்களை தாக்கினார்கள். பிலிஸ்தியரின் வலிமைக்கு முன் இஸ்ரேல் தோற்று போனார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. கடவுள் இப்போதும் இஸ்ரேலரோடு இருக்கிறாரே, பின் எப்படி இந்த முறை தோற்று போனோம் என்று இஸ்ரேல் தங்களுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டார்கள். கடவுளின் 10 கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை பேழையை நாம் போரிடும் இடத்துக்கு கொண்டு போவோம், கடவுள் நம்மை காப்பார் என்று முடிவெடுத்தன. பிலிஸ்தியர்கள் மீண்டும் தாக்கிய போது கடவுளின் பேழை இஸ்ரேலரோடு இருந்தது. ஆனால் இந்த முறையும் பிலிஸ்தியரை வென்றார்கள். ஏலியின் பிள்ளைகள் இருவரும் போரில் கொல்லப்பட்டன. கடவுளின் வேளையும் பெலிஸ்தியரால் கவர்ந்து செல்லப்பட்டது. பெலிஸ்தியர்கள் வேளையை எடுத்துக்கொண்டு தாகோன் என்னும் தெய்வத்தின் கோயிலில் தாகோனின் சிலைக்கு முன்பாக வைத்தார்கள்.
மறுநாள் காலையில் வந்து பார்த்தவர்கள் மிரண்டு போனார்கள். தாக்கூனின் சிலை வேளைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடந்தது. அவர்கள் அதை நிமிர்த்தி வைத்தார்கள். ஆனால் மறுநாளும் அது அப்படியே கிடந்தது. மீண்டும் அவர்கள் சிலையை நிமிர்த்தி வைத்து ஆலயத்தை நன்றாக பூற்றினார்கள். மறுநாளும் சிலை பேழை முன்னால் விழுந்து கிடந்தது. அதன் கைகள் வெட்டப்பட்டிருந்தன. பிலிஸ்தியர் இதை கண்டு மிகவும் பயந்து போனார்கள். அந்த பேழையை பிலிஸ்தியர்கள் தங்கள் நாட்டில் கொண்டு வைத்தது முதல் மக்களுக்கு நோய்கள் வர ஆரம்பித்தன. கடவுள் அந்த நகரின் பெரும்பாலானோரை மூல நோயால் தாக்கினார். அந்த பேழை இருந்த 7 மாத காலமும் மக்கள் பிணியாளிகளாய் தண்டமாடினர். இனிமேலும் இது இங்கு இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யுங்கள். மக்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. என்ன செய்வது? தலைவன் கேட்டான். உடைப்பதோ அழிப்பதோ மீண்டும் பெரிய ஆபத்தையே உண்டாக்கும். பேசாமல் மீண்டும் இதை இஸ்ரேலிடமே ஒப்படைப்போம், பலர் சொன்னார்கள். தலைவன் குறி சொல்வோரை அழைத்து யோசனை கேட்டார். அவர்களோ, இதை இஸ்ரேலிடம் திருப்பி அனுப்பலாம், ஆனால் அதற்கு முன் நீங்கள் பரிகாரமாக 5 மூலக்கட்டிகளின் உருவங்களையும் 5 சுண்டலி உருவங்களையும் பொன்னினால் செய்து பேழையோடு அனுப்பி வையுங்கள் என்றார்கள். அவ்வாறே அவர்கள் ஒரு மாட்டு வண்டியில் பேழையையும் பரிகார பொன் உருவங்களையும் வைத்தார்கள். மாடுகள் நேராக இஸ்ரேல் நாட்டை நோக்கி ஓடியது. அந்த வண்டி சென்ற இடங்களிலெல்லாம் அந்த பேழையை உற்று நோக்கிய கெட்டவர்கள் எல்லாரும் அழிந்தார்கள். மர்மமான முறையில் மறித்தார்கள். கடவுளின் பேழை மீண்டும் தன்னுடைய இடத்துக்கே வந்து சேர்ந்தது. மக்கள் மகிழ்ந்தார்கள். சாமுவேல் இஸ்ரேலின மக்களுக்கு வழிகாட்டியானார். பிலிஸ்தியர்கள் மீண்டும் படையெடுத்தனர். ஆனால் இந்த முறை கடவுள் சாமுவேலுடன் இருந்தார். பிலிஸ்தியர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள். சாமுவேல் தன்னுடைய முதுமை காலம் வரை இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராக இருந்தார். கடவுள் அவரோடும் இஸ்ரேலரோடும் இருந்து அவர்களை வழி நடத்தினார்.